வணக்கம். கிருத்திகை ஜோதிட சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, நம் காணொளியில் இன்று முதல் உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் குரு என்ற கிரகம் இருக்கும் இடத்தை வைத்து உங்களது வாழ்க்கை எவ்வாறாக அமையும் என்பதை நாம் பார்ப்போம். இங்கே தெரிகிறது பாருங்கள் ஸ்கிரீனில். இந்த மாதிரி அமைப்பில் உள்ள உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் குரு இருக்கும் பொழுது எவ்வாறான அமைப்புகள், எவ்வாறான வாழ்க்கை முறைகள் எல்லாம் வாழலாம் என்பதை நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். குரு பொதுவாக நாம் ஜோதிடர்கள் சொல்லுவது எப்படி என்றால், குரு இருக்கும் இடம் பாழ் என்று சொல்லுவார்கள். குரு பார்த்த இடம் நல்லது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நமது ராசி கட்டத்தில் குரு எந்த மாதிரி பலமான அமைப்பில் உள்ளார் என்பது, அது எவ்வாறான பலன்களை தரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், இரண்டுமே தரும். இரண்டுமே என்றால் சாதகமும் அதே குருவால் தான் கிடைக்கும், பாதகமும் அதே குருவால் தான் நடக்கும். அது எப்படி என்று கேட்டால், உயிர்கள் ஜனிப்பதற்கு ஒரு கிரகம் இருப்பது உண்மை என்றால், உயிர்கள் மரணிப்பதற்கும் அதே கிரகம்தான் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஜோதிடத்தில் ஒரு கிரகம் தனித்து இருந்தாலும் மற்றொரு கிரகத்தோடு இருந்திருக்கும் போதும் அதற்கான பலன்கள் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை நாம் இன்று முதல் ஒவ்வொரு காணொளிகளிலும் ஆழமான முறையில் சிந்திப்போம். இன்று நம் குரு இருக்கும் இடத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, குரு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது எவ்வாறான பலன்கள் உங்களுக்கு நடக்கும்? சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும் என்பதை நாம் முதலில் கூறினோம். குரு நல்லவரா கெட்டவரா என்று நாயகன் மாதிரி நீங்கள் கேட்கலாம். அவர் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. நல்லதை மட்டுமே செய்யுமா அப்படி என்பது உங்கள் எதிர்பார்ப்பு இருந்தால் அப்படி எதுவும் இருக்காது. ஒவ்வொரு கிரகமும் சாதகமும் பாதகமும் இரண்டும் சேர்ந்துதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு அளிக்கும். அதற்கு தகுந்தாறு வார்ப்பு தான் நமது வாழ்க்கை முறைகள் அமைந்துள்ளதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று குரு என்ற கிரகத்தை பார்க்கிறோம். பாருங்கள், உங்களது ராசி கட்டத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கிறது, உச்சமாக இருக்கிறது, நீசமாக இருக்கிறது என்றெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பார்கள். உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு அதிகமான நன்மை தருவார், நீசம் பெற்றிருந்தால் குறைவான நன்மை தருவார் என்றெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இரண்டுமே சேர்ந்துதான் நடக்கும். குரு டிகிரி வாய்ஸ் ஒரு குரு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 டிகிரி இப்பதான் உள்ளே நுழைந்திருக்கிறார் என்றாலும், அல்லது 28 டிகிரி கடக்க போகிறார் என்றாலும், உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கும் குரு அதற்கான நன்மைகளையும் தீமைகளும் கலந்தே தான் செய்வார். 2 டிகிரிக்குள் இருக்கும் பொழுதும் அல்லது 28 டிகிரிக்கு மேலே இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், குரு என்ற கிரகம் எப்பொழுதுமே நல்ல ஆளுமை, நல்ல சமூக வளர்ப்பு, சமூக சிந்தனை, பொதுநலம், அறிவிலே மேலோங்கி நிற்குவது, கற்றுத்தரது, ஆசிரியர் பணி, வங்கி பணி போன்ற விஷயங்கள் எல்லாம் குரு ஆளுமையா இருக்கும் பொழுதும், குரு நல்லா இருக்கும் பொழுது நடப்பார். அதே குரு இந்த மாதிரி 2 டிகிரி அல்லது 28 டிகிரிக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் அவமானங்கள், சங்கடங்கள், குழந்தை பிறப்பு தாமதம், அவமானங்களை மிக கடுமையான முறையில் தண்டிக்குமாறு அமைப்புகளும் இந்த குருவால தான் கிடைக்கும். அதேபோல் குரு என்ற கிரகம் வக்ரமாகிவிட்டார் அல்லது பரிவர்த்தனை ஆகிவிட்டார், என்ன நடக்கும்? இதே தான் நடக்கும். சாதகமும் பாதகமும் கலந்தே தான் நடக்கும். குரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அவர் இருக்கும் இடம், அவர் வாழும் சூழல், அவர் வளரும் போதும் படிப்பிலும் அனைத்து விஷயங்களும் நல்லதே செய்யும் அதே குருவுதான் அதற்கான தீமையும் செய்யும் குரு இந்த மாதிரி அமைப்பில் இருப்பார். எந்த மாதிரி அமைப்பில்? வக்கரமாக இருக்கும் பொழுது, பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது, அல்லது டிகிரியில் 2 டிகிரி முன்னாலும் 28 டிகிரி பின்னால் இருக்கும் பொழுது அதற்கான
தீய பலனையும் செய்வார். வெறும் குரு இருக்கும் இடத்தை மட்டும்தான் இப்பொழுது வைத்து பார்த்து கொண்டுள்ளோம். இனி குருவோட சேர்ந்த ராகு இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், அல்ல குருவோட சேர்ந்த மற்ற கிரகங்கள் இருக்கும் என்பது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் இனி வரும் ஒவ்வொரு காணொளியில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். அவ்வாறாக இன்று குரு பாருங்க, தனுசுல குரு இருக்கார், மீனத்தில் குரு இருக்கார், அல்லது மிதுனத்தில் இருக்கிறார், அல்லது கன்னியில் இருக்கிறார். அடுத்து மகரத்தில் குரு இருக்கிறார், அல்லது கடகத்தில் குரு இருக்கார். இங்கெல்லாம் இருக்கும்போது அவர் என்ன மாதிரி இடத்தில் இருக்கிறார் என்றால், ஒரு பவர்ஃபுல்லான இடம், ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இடத்தில் இருந்தால் நமக்கு நடக்குது பூரா நல்லதுதான் நடக்கும் என்பது எண்ணம் இல்லை. நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார் குரு. ஒரு குரு ஒரு கோயிலில் பூஜை செய்யும் ஐயராகவும் அவரே தான் இருப்பார். மதுக்கடையில் விற்பனையாளராகவும் அவரே தான் இருப்பார். ஒரு குரு குற்றம் செய்யும் தண்டனையை அனுபவிக்கும் இடத்திலும் அவர்தான் இருப்பார். அந்த தண்டனையை வழங்கும் இடத்தில் அதே குரு தான் இருப்பார். அது எவ்வாறான முறையில் உங்களது ராசி கட்டத்தில் அமைந்திருக்கும் என்பதை பொறுத்தே உங்களது சூழலும் உங்களது வாழ்க்கை முறையும் மாறும் என்பதுதான் அது நிதர்சனமான உண்மையும் கூட. அவ்வாறாக குரு இருக்கும் இடம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள், இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தே தீரும். உங்கள் பெயரும் நல்ல வளமான ஆரோக்கியமான சமூகத்தில் போற்றப்படும் பெயராகவும் அதே குருவால தான் இருக்கும். அதே பெயர் அவமானப்படுவதும் சங்கடப்படுவதும் ஏண்டா பிறந்தோம் என்ற எண்ணத்தையும் கொடுப்பதும் அதே குருவாகத்தான் இருக்கும். அப்போ உங்கள் ராசி கட்டத்தில் குரு எவ்வாறாக அமைந்துள்ளார் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்பதை. குரு பொதுவாக குழந்தைகளை குறிக்கும் கிரகமாகவும் சொல்கிறார்கள். குழந்தை பிறப்பு தாமதமாகவும் இருக்கும், குழந்தைகளை மன உளைச்சலாக இருக்கும், குழந்தைக்காக ஏங்கு சூழல் இருக்கும், குழந்தை கருவில் கலங்குவது போன்ற சூழ்நிலை அமையும். அதே குரு சாதாரண நிலையில் எங்கும் பவர் இல்லாத முறையில் இருக்கிறார். அதாவது இந்த மாதிரி கட்ட அமைப்பில் இல்லாமல் நார்மலாக இருக்கிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் பெரிய விஷயம் எதுவும் நடக்காது. அவர்கள் கிராஜுவலா நார்மலான அமைப்பிலே அவர் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கும். அவ்வாறாக இனி வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்கள் ராசி கட்டத்தில் இணைந்துள்ள கிரகங்களின் அதன் இணைவுகளை பற்றியும் அடுத்தடுத்த காணொளிகளில் மிக விமர்சையாக பார்க்க உள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் கிரகத்தில் அமைப்புகளில் ஏதேனும் குறை நிறைகள் இருந்தால் எங்களது கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பதிவு செய்து அதற்கான கேள்விகளை கேட்டு பயன்பெறுங்கள். அன்பு நண்பர்களே, இனி வரும் ஒவ்வொரு காணொளியிலும் உங்களது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரக அமைப்புகளை கூர்ந்து கவனித்து அதற்கான விளக்கங்களை பெற்று பயன்பெறப் போகிறோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்கள் ஜோதிடர் மா சத்தியமூர்த்தி, கிருத்திகை ஜோதிடம்.